அனைவருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திரா கடப்பாக்கு தான் நான் வந்திருக்கேன். எஸ், ஏன்னா வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஆனவர் வந்து இந்த லொக்கேஷனை வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி எதுவுமே அவர் சென்ட் பண்ணலை. என்ன வந்து இந்த இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பிக்கு தான். ஓகேங்களா, இந்த இடத்தோட ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி உள்ள வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த இடத்த பற்றி எதுவுமே சொல்லலை. ப்ரோ, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த பற்றி நம்மளோட ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க, அந்த இடத்த வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு. ஓகேங்களா, ஸோ நானுமே வந்து சரி ஓகே, இது என்ன ஸ்டோரியே இல்லை, ஸோ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நம்ம வந்து இந்த இடத்துக்கு எப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் வந்து எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் உள்ளே வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் கேமரா வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டம்மு டும்முன்னு உள்ளார வந்து சவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த இடத்துல நான் இறங்கியிருக்கேன். பார்ப்போம். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம சேனல்லேயே வந்து நம்ம இவ்வளோ பெரிய இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பேனிக் மால் அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஓகேங்களா, ஏன்னா இது ரொம்ப எத்தனை ஏக்கராக இருக்குன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ பிளைண்டாக தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். வெளியில் வந்து ஒரு நைட் விஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து ஒரு நைட் விஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 2 நைட் விஷன் கொண்டு வந்தேன், 2மே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ கைஸ், இடம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் வந்து நான் கேமரா வச்சு இன்ட்ரோ பேசினேன். ஓகே, எப்போ இங்கே பாருங்க, குடிமகனுங்க சரியான ஆட்டம் காமிச்சிருக்கானுங்க இந்த இடத்துல. ஹலோ, ஃபுல்லாக பியர் பாட்டில் தான் இருக்குது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பயங்கரமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். யாரா இருக்கீங்களா? மை காட், யாரு? சவுண்ட் கேட்டுச்சாங்க, வாங்க பார்க்கலாம். யாரு? யாருன்னா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துருங்க. கைஸ், மாற்றி சவுண்டு கேட்குது. யார் உள்ள? கேமரா பிளர் ஆகுது. சுத்தி கேக்குது சவுண்டு. உங்களுக்கு கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். யாரு?
யாருன்னா இருந்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. என்னை பயங்குத்தணும்னு நினைக்காதீங்க, நான் போயிட மாட்டேன். இப்போதான் அங்கேருந்து வந்தோம். யாரு? யார் அதுன்னு கேட்டேன். ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அங்கே வரேன், இருங்க. பாடி ஹாஸ்பட்டாஸ். சவுண்டு கேட்குது கைஸ். ஃப்ளோர் இடிஞ்சு விழுந்துருக்கு கீழே. ஹாஸ்பட்டாஸ் ரொம்ப டேஞ்சரு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க. இங்கேருந்து தான் சவுண்டு கேட்குது. யார் உள்ள? யாருன்னா இருந்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. நான் வரேன் கிட்ட. சுற்றி சுற்றி கேட்குது சவுண்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டாக இருக்குது. ஸ்கூலாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பாடி சுற்றி ஹாஸ்பட்டாஸாக தான் இருக்குது. ரூஃபே இல்லை, பார்த்தீங்களா? ஓ மை காட். அங்கேயும் ஒரு சில இடம் போகுது. இந்த இடத்துல வந்து என்னதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. யாரு? கைஸ், மரத்துல இருந்து விழுதா இல்லை? யாரு நீங்க? ஆத்மாவா இல்லை மனுஷரா? யாரா இருந்தாலும் சொல்லிடுங்க. நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன்.
எஸ் ரேண்டமாக கேட்டுகிட்டே இருக்கு சவுண்டு. சுற்றி சுற்றி கேட்டுன்னு இருக்கு. பார்த்துக்கலாம். நீங்கள் யாருன்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை பயம் கொடுத்தணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. சத்தியமாக போயிட மாட்டேன். சுற்றி சவுண்டாக கேட்குது. கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி வரலாம். நீங்கள் ஏன் இப்படி பின்னாடி சத்தத்தை போடுறீங்க? முன்னாடி வரலாம்ல. என் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். நான் முன்னோக்கி போயிட்டு தான் இருக்க போகிறேன். ரூம் மாதிரி போகுது. ஹலோ, பாப்பாலே இது உள்ள ஏதோ வழி மாதிரி போகுது. உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. உள்ள ஜம்ப் பண்ண போகிறேன். யாரு? வவ்வால் தான் சுற்றிக்கிட்டே இருக்கு. வரிசையாக போகுது ரூம் மாதிரி. ரெஸ்ட் ரூமாக இருக்குமோ? கைஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பாட்டாஸ் தான் இருக்குது. சவுண்டு கேட்குது.
கைஸ் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பாட்டாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆஸ்பாட்டாஸ் வந்து கேன்சரை வந்து கொண்டு வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆஸ்பாட்டாஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அது மூலியமாக நிறைய பேர் கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னை சுற்றி சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குது. ஆனால் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என் முன்னாடியும் வந்து எந்த ஒரு உருவமும் தெரியல. ஓகேவா, அது மனுஷரா இல்லை பேயான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. நைட் விஷன் செட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாச்சும் கேப்சர் ஆனால் நல்லதாக இருக்கும். சவுண்ட் அப்பலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டுங்க பார்த்துடலாம். இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல சத்தியமாக. கைஸ் இது டாய்லெட் இல்லை, ஏதோ குளிக்கிற ரூம் போல இருக்குது. ஹலோ யா, இது டாய்லெட்டு. இதுவும் டாய்லெட்டு தான், அதுவுமே டாய்லெட்டு தான். கைஸ் என்னோடய ஃபேஸை வந்து நான் அவ்வளோ காட்ட மாட்டேன். ஏன்னா இந்த இடத்த வந்து நான் தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த இடத்த மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப அல்லா இருக்குது. சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சத்தத்தை போடுங்க, நான் போயிடவே மாட்டேன். கைஸ் ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது. Oh my God. ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ விஞ்சி போ. சரி மூவ் பண்ணலாம். சவுண்ட் என்ன ரொம்ப சுற்றி கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் ஏன் இப்படி என் பின்னாடி இந்த சவுண்ட் பண்ணுறீங்க? முன்னாடி வரலாம்ல. உங்களை பார்க்கத்தானே நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கைஸ் அங்கேருந்து நம்ம அப்படியே இங்கே வந்தோம். இந்த வழியாக வந்து அப்படியே இங்கேருந்து வந்தோம். சுற்றி சவுண்டாக கேட்டுகிட்டே இருக்குது. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. என் பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மறுபடியும் சத்தத்தை போட முடியுமா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
நீங்கள் ஏன் இப்படி என்னை சுற்றி சுற்றி பயம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் தைரியமாக தான் இருக்கேன். என் முன்னாடி வந்து நீங்கள் பேசலாம்ல. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்கள் கேட்கலாம். கைசாங்கெல்லாம் ரூமாக போயிட்டே இருக்கு. என்னால் எவ்வளோ முடியுமோ என் சக்திக்கு மீறி அவ்வளோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். முன்னோக்கி போகலாம். இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, தனியாக வந்திருக்கிறது ஒரு தனி த்ரில்லாக தான் இருக்குது. கைஸ் கன்ஃபார்ம் ஸ்கூல் தான் இது. நான் கூட எது வீடுன்னு தான் நினச்சி வந்தேன். மை காட். ஹலோ, மை காட். நல்லா இடிஞ்சு வீழ்ந்துருக்கு மேலே, தெரியுதா? சுவாமி விவேகானந்தா. நானே இவ்வளோ தைரியமாக இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஏன் முன்னாடி வரத்துக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஆத்மாவா இல்லை மனுஷரா? அப்படியே மூவ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருக்கு. சுற்றி சுற்றி கேட்டுனே இருக்குது. ஆனால் எங்கன்னு தான் கேட்குதுன்னு தெரியல. கைஸ் இந்த லாஸ்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போது மைண்டு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்குது. சுற்றி சுற்றி சவுண்டாக வர கேட்குது. ஸோ கைஸ் எனக்கு சத்தியமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. தனியாக வந்திருக்கேண்ணா, அதனால் என் மைண்டு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்குது. சுற்றி சுற்றி சவுண்டாக வர கேட்குது. அந்த இடத்த நோக்கி கிட்ட போனாக்கா எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மெயின் கேமரா வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷனில் வந்து நான் கொஞ்சம் நேரம் மூவ் பண்ண போகிறேன், பிட்ச் பிளாக்கில். ஓகேவா, பார்ப்போம். ஏன்னா இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன். ஓகேவா, கடைசி வழி வந்து எனக்கு இது தான். இதை வந்து நான் பயன்படுத்திட்டு இந்த இடத்துல என்னால் ஏதாச்சும் முடிஞ்சால் கேப்சர் பண்ணிட்டு நான் போக போகிறேன். ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன்னா, அதுவும் ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. கர்நாடகாலேருந்து ஆந்திரா வரைக்கும் வந்திருக்கேன் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு லொக்கேஷனுக்காக. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் என் கண்ணால் நான் எதுவுமே பார்க்கலை. ஓகேவா, ஸோ வந்து நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ இந்த கேமரா நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ கைஸ் இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஓகேங்களா, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து சில சத்தங்கள் மட்டும்தான் கேட்குதே தவிர இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நைட் விஷன் கேமரா மூலிமா வந்து நான் ஃபுல்லாக மூவ் பண்ண போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து மனசை திணற விடாமல்
இந்த இடத்த வந்து நான் தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பார்ப்போம். ஏன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல கண்ணால். ஆனால் வந்து சத்தங்கள் மட்டும் ரொம்ப பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்குது. இந்த இடத்த பற்றி ஹிஸ்ட்ரி கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் வந்து இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு இங்கேருந்து நான் போவேனான்னு சொல்லி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ பீச் பிளாக்கில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் அப்படியே போகலாம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிச் பிளாக்கில் மூவ் பண்ணிருக்கேன். எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. கடவுள் தான் கூட வந்து காப்பாற்றணும். ஏதோ சவுண்டு கேட்ச்சு. அப்பத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருக்குது சவுண்டு. ஹலோ, நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? என்னை சுற்றி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யார் என்னன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கான உதவியை வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்காக பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். கைஸ் சத்தியமாக பிச் பிளாக்ல எனக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் எதுக்காக இறந்து போனீங்க? இந்த இடத்துல எதுக்காக இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கான உதவி நான் பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? கைஸ் என்னை சுற்றி சுற்றி வந்து அமானுஷ்யமாக எதோ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே போகலாம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் அப்போலேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன். கைஸ் எனக்கு பின்னாடி தான் கேட்குது சவுண்டு. என்னை சுற்றி சுற்றி எதை அட்டாக் பண்ணணும்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அங்கேருந்து வந்தோம். ரொம்ப பயமாக இருக்கு. சத்தியமாக நான் அங்கேருந்து போவேனான்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பயம் குத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி பல ஆத்மாக்களை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா மறுபடியும் அந்த சவுண்டை பண்ண முடியுமா? ரொம்ப பயமா இருக்கு. ஹார்ட் பீட் ரொம்ப பீக்ல இருக்கு.
நான் முன்னோக்கி போகிறேன். என் பின்னாடியே வாங்க. கீழே என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. கல்லுங்க ஃபுல்லாகவே இடிஞ்சு போய் விழுந்துருக்கு இந்த இடமே. ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ என் சக்திக்கு மீறி நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னது. ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் இந்த இடத்துலன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டோரி எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, இந்த இடத்துல நடந்த டார்க்கான ஹிஸ்ட்ரி எதுவுமே அவர் சொல்லலை. ஆனால் இந்த இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா இந்த இடத்த பற்றி நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பற்றி நானுமே ரொம்ப பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாலாம் சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஓகேவா, என் சக்திக்கு மீறி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு, கிளம்ப போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டத்தில் வாயெல்லாம் உலருது. ஓகே கைஸ், அன்டில் தென் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை 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 பை.